ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 28 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுங்கிறத கிளியராக டீட்டெயிலாக இதில் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் நமக்கு தேவைப்படும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த 28 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நமக்கு ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. இதோட ஹைட்டு நீங்கள் உங்களுக்கு ஹைட்டாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், கம்மியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுங்கிறது நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து அதை ஹாஃப் ஷோல்டராக மெஷர்மெண்ட் பண்ணி தான் 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சுக்கு உள்ள தான் நமக்கு எல்லா அளவுகளும் வரணும். அடுத்து வந்து ஆம்ஹோல் உயரம் 5.5 இன்ச்சு. கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுங்கிறது நம்ம அந்த 5.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டருக்கான அளவை எடுத்துக்கலாம். ஒருவேளை கழுத்தோட அகலம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். பின்கழுத்தோட உயரம் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு நமக்கு உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணுனாலும் கூட வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இடுப்போட சுற்றளவு மொத்தமாக 23, அதை 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றளவு வந்து 28. 28ஐயும் 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 அளவுமே நம்ம தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ரா விடணும். கையோட உயரம் வந்து 5 இன்ச்சு. கையோட சுற்றளவு 9 இன்ச்சு. முன்கழுத்தோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு. முன் கிராஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு. நம்ம ஷோல்டரில் இருந்து நம்ம பஸ்ட்டு முடிகிற வரை எடுக்கக்கூடிய அளவு. மெயின் டாட்டோட உயரம், நம்ம மெயின் டாட்டு பிடிப்போம்ல, அதோட உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க, மெயின் டாட்டோட உயரம். அடுத்து மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ்னால் அந்த மெயின் டாட் நம்ம பிடிக்கும்போது வைப்போம்ல டிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு சைடு 1 இன்ச்சு, இன்னொரு சைடு 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு வந்து ஒரு 28 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.